இப்போ தலைவர் அவர்கள் பெண்கள் அதிகமா காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தலைவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த சட்டசபையில ஆண்களுக்கும் உண்டு, ஆண்களும் இனிமே அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு திட்டம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் எதிர்கட்சிகள் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு மாசமும் எத்தனை பேருக்குமா கிடைக்குது? ஒவ்வொரு மாசமும் 1,16,00,000 மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை போய் சேருது, உரிமை தொகை போய் சேருது. அதுல சில குறைபாடுகள் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எனக்கு வருது, பக்கத்து வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வருது, என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா நான் ஒரே ஒரு உறுதிமொழி சொல்றேன், அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர் தான். இப்ப 1,16,00,000 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுப்பார். நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நிச்சயம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? நாம ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பக்கம் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாரா? இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? ஒரே ஒரு வாட்டி தான் வந்தாரு. இப்ப தேர்தல் வருதுன்னு 10 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் இங்க என்ன சுத்துனாலும் ஒரு பருப்பு வேகாது. அவர் சுடுற வடைய இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. சென்னையில டிசம்பர் மாசம் பெரிய மழை பெஞ்சதுமா. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலியில மிகப்பெரிய வெள்ளம். வந்து பார்த்தாராமா? வந்து பார்க்கவே இல்லை. 37,000 கோடி ரூபாய் மதிப்பீடு, நம்ம இழப்பீடு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. 2019ஆம் ஆண்டு வந்தாருமா. வந்து என்ன பண்ணாரு? மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி பார்க்கணுமா? இதுதான் அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்ச ஒரே கல்லு. அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தரமாட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நேத்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவரு பாதம் தாங்கி பழனிசாமி. தவழ்ந்து தான் போவாரு. யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. அவரு 2 நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு, தேர்தல் வந்தா ஒரு கல்லை தூக்கிக்கிறாரு, கல்லை மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு. நானாவது கல்லை காட்டினேன், நீங்க என்னத்தை காட்டினீங்க? நானாவது கல்ல காட்டினேன், நீங்க என்னத்தை காட்டினீங்க? யார்கிட்ட காட்டுறீங்க? கல்ல காட்டுறது பெட்டரா, பல்ல காட்டுறது பெட்டரா? இது எப்ப எடுத்தது தெரியுமா? இதே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்கல்ல, அதே நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம். எனவே இதெல்லாம் சரி செய்யணும்னா, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா, இன்னொன்னு சொல்லிடுறேமா, நம்முடைய நிதி உரிமை, நம்முடைய இந்த பிரச்சாரத்தோட பேரே வந்து மாநில உரிமைகளை காக்க இந்த பயணம். நம்முடைய நிதி உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம். 1 ரூபா கட்டினா 1 ரூபா கட்டணும்னா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தருது? ஒருத்தருக்கு வெறும் 28 பைசா. அதனால தான் உங்க வீட்டில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவர் பேரு மிஸ்டர் 28 பைசா. கரெக்டா? அவர் அவ்வளவுதான் நமக்கு தராரு. அதனால இந்த தேர்தல் உங்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நீங்க யாரை நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யாரை நினைக்கிறாரோ, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் யாரை நினைக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பாரத பிரதமரா உட்காரணும்னா, ஒன்றிய பிரதமரா உட்காரணும்னா நீங்க அத்தனை பேரும். நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுமா பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ வெறும் ட்ரெய்லர் தான்.
எனக்கு பின்னாடி மெயின் பிக்சர் வரும். யாரு? தலைவர் வருவாரு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல தலைவர் வருவாரு, உங்களை எல்லாம் சந்திப்பாரு. நான் வெறும் ட்ரெய்லர் தான். தலைவர் நான் வந்து இப்ப அடுத்த தொகுதி திருவண்ணாமலைக்கு போயிருவேன். தலைவர் வந்து உங்களோட ஒரு நாள் பிரச்சாரத்தை பண்ணிட்டு அடுத்த தொகுதி போயிருவார். ஆனா நீங்க அத்தனை பேர் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லல்ல. ஆனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்பதெல்லாம் ஒண்ணுதான். அடுத்த 22 நாள் 23 நாள் தான் இருக்கு. அந்த அடுத்த 22 23 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வாக்குகளுக்கு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருக்கு நாங்க பொறுப்பு, இந்த ஓட்டுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஒவ்வொருத்தர சேர்த்து எதுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் தரணிவேந்தன் அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்னு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நிச்சயம் சேர்ப்பீங்களா? வருகிற ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. கரெக்டா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய 100வது பிறந்த நாள். 100வது பிறந்த நாள் முடிஞ்சு 101வது பிறந்த நாள் பிறக்க போகுது. நாம கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதியில 38 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அதை கலைஞருடைய காலடியில ஒப்படைக்கிறது தான் நாம கலைஞருக்கு செய்கின்ற உண்மையான பிறந்தநாள், ஆத்மார்த்தமான பிறந்தநாள் பரிசு. செய்வீங்களா? நிச்சயமா பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்ணுவீங்களாமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.